ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் கலர் லைன்ஸ் எல்லாமே வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு நாம அன்னைக்கு காலையில் கொடுத்துருந்த லெவல்ஸ். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எதுவும் ரெஸ்பாண்ட் தெரியல. மார்க்கெட் இப்போதைக்கு 850, அதாவது லாஸ்ட் வீக்கோட லோ, லாஸ்ட் மந்தோட லோ, அதுக்கு மேலே வந்து தான் க்ளோஸ் வச்சிருக்கான். அதே மாதிரி நாம அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன சொல்லியிருந்தோம்னா 850க்கு கீழே ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற இடத்துல நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னமும் 850 ஸ்ட்ரைக்ல ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கல. மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்து ரெக்கவர் ஆன மாதிரி தெரியுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது, ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தா இன்னைக்கு ஒரு கிளியர் கண்டென்ட், கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஓகே இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 22,879, 22,840, 22,760, 22,720. இந்த 720 தான் நேற்று லோவும் இருக்கு. நம்மளோட S2வும் அங்கே தான் கிடைச்சிருக்கு. ஓகே, இதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் நமக்கு வெள்ளிக்கிழமை காலையில் எப்படி இருந்தது அப்படின்னா 850க்கு கீழே நிற்கும் போது ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இன்னுமே அந்த 850ல ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு ஒரு கேப் டவுன் ஆகிற பட்சத்தில் ப்ரீமியம் சப்போர்ட் 850ல கிடைச்சிரும். அதுக்கடுத்து நேற்று ஒரு நாள், வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல சில மாற்றங்கள் கிடைச்சிருக்கு. அது மூலயமா இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா 800ல ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கணும். மார்க்கெட் 800 கீழே இருக்கும்போது 800ல ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சாதான் மார்க்கெட் ஒரு நல்ல டவுன் சைட் ஃபால் கிடைக்கும். ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபால் கிடைக்கும். 800 கீழே நிற்கும் போது ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் மார்க்கெட்டை நல்ல டவுன் சைடு எடுத்து போக முடியும். அதே அப் சைடு போகும்போது ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்லையுமே உங்களுக்கு ஒரு பவுண்டரி பேரிகேட் நிற்கிது. ஸோ அதெல்லாம் ஒரு தடுப்பாக தான் இருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஏடிஎம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 143 பாயிண்ட் இருக்கு. ஒரு டீசெண்டான பாயிண்ட் திங்கக்கிழமைக்கு. நிஃப்டிக்கு திங்கக்கிழமை அப்படின்றது 143 பாயிண்ட் ஒரு நல்ல பாயிண்ட் தான். நல்ல மொமெண்டம் வர்றதுக்கும் வாய்ப்பா இருக்கும். மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு வலாட்டிலிட்டியான மூமெண்ட் கிடைக்கதா வாய்ப்பா தெரியுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த லெவல்ஸை எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத நீங்கள் டீகோட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் இதை டீகோட் பண்ணீங்க அப்படின்னாலுமே ஸ்பாட்டோட லெவல்ஸ் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். ப்ரீமியம் தான் நமக்கு எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லும். ஸோ ப்ரீமியத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இந்த ப்ரைஸுங்களை க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸ் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்குன்னு டீகோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஸ்பாட் இந்த இடத்தெல்லாம் ரீச் பண்ணும்போது ப்ரீமியம் என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்த யோசிச்சு கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் லைவ் மார்க்கெட்ல எப்படி வேலை செய்யும் அப்படின்ற விஷயத்த உங்களால தெளிவாக எடுத்துக்க முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.